இந்த பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மயப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். இந்த பாடலை நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி தேவநாமத்தை மயப்படுத்துவோம். கரங்களை தட்டி சொல்லுவோம், பாடுவோம். நீரின் பலனும் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தே. நீரின் பலனும் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தே. சகாயம் பெற்றே, உதவி பெற்றே, பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றே,
தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
சோத்திரம். அப்பா அப்பா உமக்கு இதுவரை நடத்தினவரே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு சோத்திரம். அன்பே உமக்கு சோத்திரம். அப்பா உமக்கு சோத்திரம். பலதனமரபா பரிசுத்தாவியானவரே எங்களை நிரப்புகிற நிறைவாகிய தெய்வமே நல்ல துதிக்கும். நன்றி அப்பா. அன்பே உமக்கு சோத்திரம். கரங்களை அப்படியே உயர்த்தி சொல்லுவோமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, ஆராதிக்கத்தக்க நல்ல நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலத்தால் இடைக்கட்டுகிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நீர் எங்களை நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் விரும்புகிற ஆராதனை செய்ய தேவரீர் எங்களை பலப்படுத்துவீராக. மீதமுள்ள காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போ நம்ம மத்தியிலே பென்னி பாஸ்டர் அவங்க வந்திருக்கிறாங்க. நாம் யாவரும் நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாக பாஸ்டர் வரவேற்கலாம். கர்த்தர் மருமை ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பார்ப்பது மகிழ்ச்சி. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? want to see your smiling face. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பது சந்தோஷம். எனக்கு ஒரு அறிமுகம் தேவையில்லை. நான் உங்களுக்கு பழகின ஆள், பழகின முகம். அதனால் என்னை பற்றி அதிகம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நம்புகிறேன். பொதுவாக புது இடத்துக்கு போகும்போது மக்கள் நம்மளை புரியணும்னா அவங்களுக்காக சில வார்த்தைகளை சொல்லி டு கனெக்ட் வித் தம், அவங்களோட தொடர்பு ஏற்படுத்தி பேசும்போது தான் அது சுலபமாக இருக்கும். அப்படி இங்கே இல்லை. நீங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள். உங்களை போல உங்களை பார்க்க முடியாது உலகத்தில். அந்த மாதிரி ரொம்ப நல்லவர்களாக இருக்கிறீர்கள். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் இந்த காலை வேளையில் நாம் திரும்புவோம். உங்களோடு கொஞ்சம் நேரமாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு ஜெபம் செய்ய விரும்புகிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு வேத பகுதியை வரைக்கும் நான் எங்கள் ஆலயத்தில் கூட நான் இதை குறித்து பேசலை. இன்னும் உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என் மனதிலே வைத்த ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிக எளிமையாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வேத பகுதி என்று சொல்வார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். அதற்கப்புறமாய் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 153ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது. The high priest prayer of Jesus என்று சொல்வார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான ஆசாரியனான இயேசுவின் ஜெபம். ஒரு பிரதான ஆசாரியன் எப்படி மக்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்பாரோ, always the duty of the high priest is to stand in the gap for the people before God. தேவனுக்கு முன்பாக
மனிதர்களுக்காக நிற்பதுதான் ஒரு பிரதான ஆசாரியனுடைய பணி. ஒரு தீர்க்கதரிசியுடைய பணி என்னவென்றால், he is a spokesperson for God to people. தேவனுக்காக ஜனங்களுக்கு செய்தியை கொண்டு வருகிறவன். So there is a vast difference between a priest and a prophet. ஒரு தீர்க்கதரிசிக்கும் ஒரு பிரதான ஆசாரியனுக்கும் உரிய பணி மிக மிக வித்தியாசமானது. இதை உங்களுக்கு காலகாலங்களிலே உங்களுக்கு போதித்தவர்கள் இதை கற்றுக் கொடுத்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான ஆசாரியனுடைய ஒரு ஜெபம். யோவான் சுவிசேஷத்தில் 12 அதிகாரம் வரைக்கும் there is a public ministry of Jesus. இயேசு கிறிஸ்துவனுடைய பொதுவான ஊழியம், வெளியிலே அவர் செய்த ஊழியம் போடப்பட்டிருக்கிறது. 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து தன் சீஷரிடத்திலே தனித்து a personal ministry, very intimate and a close relationship with the disciple. இயேசு தன்னுடைய உருவாக்கின அந்த 12 சீஷர்களோடு மனம் விட்டு பேசுகிற ஒரு பகுதி. 18 இருந்து அவர் கெத்சேமனே போய் அதுக்கப்புறம் அவர் சிலுவைக்கு அவர் சென்று மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போகிற சம்பவங்கள் இருக்கிறது. ஸோ இந்த 13 அதிகாரத்திலிருந்து 17 அதிகாரம் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே இதை வாசித்து பார்க்கும்போது இயேசு எப்படி தன் சீஷர்களோடு கூட மனம் விட்டு பேசினார் என்று இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு மேலாகலாம் சொல்லப்போனால் 30-35 ஆண்டுக்கு முன்பாக என் ஊழியத்தின் ஆரம்பத்தில் நான் அண்ணா நகரில் அன்னை நகர் தேவரின் பகுதியில் ஊழியத்தை ஆரம்பித்த போது இந்த யோவான் சுவிசேஷத்தை ஒவ்வொரு வசனமாக 3.5 ஆண்டு சண்டே இரவு பைபிள் ஸ்டடி மாதிரி டீச் பண்ணியிருக்கேன். எனக்கு நோட்ஸ் இல்லை. இப்போ 3.5 ஆண்டுகள் நான் போதித்தேன், ஒவ்வொரு வசனமாக. அது எனக்கு ஒரு நல்ல பின்னணியத்தை எனக்கு உருவாக்கி தந்தது. வேதாகம கல்லூரியில் என்னை எடுக்க அடைத்தார்கள். ஸோ அங்கே போய் அதை செய்தேன். மதுரை பைபிள் காலேஜில் நான் டீச் பண்ணேன் யோவான் சுவிசேஷத்தை. எனக்கு தனியாக, அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா அது சினாப்டிக் காஸ்பல்ஸ் ஒன்று சேர்ந்து படிக்கின்ற ஒரு பகுதி. ஆனால் யோவான் சுவிசேஷம் வேதாமகளில் படிக்கிறவங்களுக்கு தெரியும், அது ஒரு செப்பரேட் பாடம், ஜோஹானியன் காஸ்பல்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த யோவான் சுவிசேஷத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு தெரில, 7 அற்புதங்கள் தான் எழுதப்பட்டிருக்கும். மத்தேயு, மார்க்கு, லூக்கால இயேசு செய்த ஏராளமான அற்புதங்கள் இருக்கும். அதனுடைய வினோதம் என்ன, 7 அற்புதங்கள் இருக்கும். 7 டிஸ்கோர்ஸ் என்று சொல்லப்பட்டால் கான்வர்சேஷன், ஆசாரியர்களோடு கூட, யூத ரபிமா தலைவர்களோடு கூட, பொதுமக்களோடு கூட இயேசு இன்ட்ராக்ட் பண்ணதான காரியம். இந்த 7 அற்புதத்தையும் இந்த 7 டிஸ்கோஸையும் கம்பைன் பண்ணி இணைத்து எழுதப்பட்டது தான் இந்த யோவான் சுவிசேஷம். ஸோ வித்தியாசமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவோட உரையாடல், சம்பாஷணை, அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் எப்படி அதுக்கு பதில் கொடுக்குறார். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 3-4 விஷயங்களை வச்சு நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை திரும்ப படிச்சு பாருங்க. யூ வில் ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட். தேவனை பற்றி ஒரு பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். ஐ ஹோப் யூ வில் டூ தட். நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். படிச்சு பாருங்க. புரியலன்னா பாஸ்டர் எட்வின் கேளுங்க. ஐ திங்க் ஹி வில் டீச் யூ. அவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். யோவான் சுவிசேஷத்தை வாசிக்க வாசிக்க நம்ம மனசு தொடும் ரொம்ப. ஏன்னா இதை எழுதினவன் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன். அவனை குறித்து வேதம் அன்பின் சீஷன், ரொம்ப பாசம் நிறைந்தவன், இயேசுவனுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவன் இந்த யோவான். அவே இதை பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷன் இருக்கும். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் வரும்போது அப்போஸ்தலனாகிய யோவான் என்று இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும்போது திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். So God changed his level. God gave him the promotion. God lifted him to a higher level. அவனை ஒரு உயர்ந்த இடத்திற்கு ஆண்டவர் அவனை உயர்த்துகிறதை நான் வாசிக்க முடியும்.
அவன் லெவல கர்த்தர் எங்கிருந்து எங்க கொண்டு போனார் பாருங்க. இந்த யோவானை பற்றி இன்னும் இந்த பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, he was the youngest of all disciples. எல்லா சீஷர்கள் காட்டிலும் ரொம்ப வயசு கம்மி, ரொம்ப குட்டி வயசுனா யோவான். பட் he was yet outlived of all other disciples. நிறைய சீஷர்கள் மரித்து போனாங்க. இந்த யோவான் மரித்தானா என்பது தர்க்கத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன, உன் வேலையை பாரு, சோழியை பாருன்னார். ஸோ யோவான் மறிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். நம்ம அப்படி சொல்லலை. பட் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒன்று. ஸோ பத்ம தீவில் தனித்து விடப்பட்ட பொழுதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரலோகத்தை குறித்த விஷயங்கள், கடைசி காலத்தை குறித்த விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. He was left alone in the Isle of Patmos. இந்த அந்தமான் தீவில் எப்படி ஒரு ஆயுள் கால தண்டனை ஆட்களை கொண்டு போய் விட்டுற மாதிரி விட்டுருவாங்களாம். வெரி ராக்கி ஐலாண்ட், ஜன நடமாட்டங்கள்லாம் இருக்காது. அங்கே இருக்கும்போது தான் அவன் எழுதுகிறான், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். When the Lord's day came, I was in the spirit. அவன் கையில் வாட்ச் கிடையாது. இப்போ இன்றைக்கு நமக்கு கர்த்தருடைய நாள்னு கேலண்டரில் சண்டேன்னு போட்டிருக்கும், சிவப்பாக போட்டிருக்கும். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்த வரைக்கும் ரெட்டாக போட்டிருக்கும். உங்கள் கேலண்டரில் என்ன போட்டிருக்குன்னு எனக்கே தெரியாது. சிலர் காலையில் ரொம்ப நேரம் தூங்குவாங்க, எழுப்பி விடுவாங்க, நீ ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிதிச்சு எந்திரினா, ஆமாம் புல்லா இன்னைக்கு தான் ஒரு நாள் நிம்மதியாக தூங்கணும்னு நினச்சேன். டேய் அன்னைக்கு தான்டா கர்த்தருடைய நாள், லூசு மகனே அப்படின்னு ஒருத்தங்க சொல்லுவாங்களாம். ஞாயிற்றுக்கிழமைன்னா ஆண்டவர் அவனே எழுப்பி விட்டார். கேலண்டர் கிடையாது சார், செல்லு கிடையாது, எதுவுமே கிடையாது. The Lord's day. அப்போ how his spirit was find with God's spirit. கர்த்தருடைய ஆவியோட ஆவி எப்படி இணைஞ்சிருக்கு பார்த்துருக்கீங்களா? இது கர்த்தருடைய நாள். இப்போ ஒவ்வொரு நாள் நமக்கு மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே நமக்கு தெரியுதா? அதுவே தெரியல. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தெரியும். ஆனால் நமக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை ஓய்த்து கத்துற மயப்படுதான். ரொம்ப திட்டாதீங்க பாஸ்டர், ஓடி போயிடுவோன்னாதீங்க. உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு சிரிச்சே உங்களுக்கு அன்பு கூர்ந்து பேசுகிறவங்க. சரி, அதனால் நான் மாற்றி பேச விரும்பலை. சரியா? என் ஜனங்களுக்கு நான் இப்படியே போதித்து கொண்டே இருப்பேன். ஐ ஆல்வேஸ் டீச் மை பீப்பிள். ஸோ அந்த யோவான் சுவிசேஷத்தை அவங்களுக்கு போதிச்சேன் பைபிள் காலேஜில். நிறைய பேர் பாஸ்டர்ஸாக இருக்காங்க. அவங்க என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களை ராத்திரி அடித்து ஒரு ஒரு எத்தி எழுப்பி விட்டாலும் யோவான் சுவிசேஷத்தை பற்றி 4 வரி சொல்லுங்கன்னா சொல்லிடுவேன் பாஸ்டர். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது யோவான் சுவிசேஷத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ, ஒரு முகவுரை வாசிங்க. எதுக்காக சொல்லுறேன் என்றால், wherever I go, I try to create an interest among the people to read the word of God. தேவ வசனத்தை அவங்க வாசிக்கணும் அப்படி என்பதற்காக. எல்லாரும் இந்த வேத வசனத்தை கொண்டு வந்திருக்கீங்க நம்புகிறேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறியீர்களா. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இதை படிக்காமல் ஜீசஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. நம்ம இயேசுவை புரியணும்னா இந்த பைபிளுக்குள்ளே தான் வரணும். there is no chance. ஆனால் நினைப்போம் கடவுள் எங்கள் சொப்பனத்தில் பேசினார், தரிசனத்தில் பேசினார். அது ரொம்ப ரேர். நிறைய பேர் புருடா தான் விடுறாங்க. புருடான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? டுபாக்கூர், சும்மா அடித்து விடுறது. இதற்கு மாறாக இயேசு பேசவே மாட்டார். அவருடைய வார்த்தை அலைன்ட் வித் த ஸ்கிரிப்சர். ஸோ எந்த ஒரு மனிதர்கள் உங்களிடத்தில் தர்க்கம் பண்ணினாலும் அவளை மடக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு வசனத்தில் அறிவையும் தெளிவையும் புத்தியும் தருவாரா. கரங்களோத்து கத்திரமாய் இப்பொழுது அல்லேலூயா. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின்படி தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அடிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இப்போ காலை வேளையில், ஆராதனை வேளையில் நீர்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உடைய வசனம் நீர் அனுப்புகிற நோக்கத்தை நிறைவேற்று. The very purpose of sending forth your word will accomplish
த பர்பஸ். இந்த காலையில் நீர் அனுப்புகிற இந்த வார்த்தை நோக்கத்தை நீர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை ஒரு நாள் விருதாவாய் திரும்பாது. won't return us empty and void. It will bring result. Holy Spirit, உம்முடைய வார்த்தையை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு புரிய வை. உம்முடைய வார்த்தையை நீர் புரிய வைக்காம என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு பேசும்போது உம்முடைய வார்த்தையை புரிய வைக்கும். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனத்தை வாசிப்போம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாக இருக்கிற இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். இயேசு ஜெபம் பண்றார். இயேசு கிறிஸ்து பரமனுக்கு ஜெபம் சொல்லி கொடுத்துருக்க மாதிரி ஜெபம். இந்த ஜெபத்தை பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய ஜெபிக்கும் முறையில எவ்வளவு உயர்வுகள் மாற்றங்கள் வந்திருக்கிறது பார். இப்ப ஆண்டவர் என்ன, இயேசுவைகளை சொன்ன பின்பு அவங்களோட ஒரு மேட்டர் பேசிட்டு வராரு. தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து என்று சொல்லியிருக்கிறார். அப்படித்தான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். சொல்லிட்டு அப்படி கடந்து போற விரும்புறார். தன்னுடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து. தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா வானத்துக்கு நேராக ஏறெடுப்பார். இப்படி கண்களை உயர்த்தி பார்ப்பார். ஏனென்றால் பிதாவானவர் அவருடைய வலது பார்சத்திற்கு கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தின் மேல் இருக்கிறார். சங்கீதம் 121 சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ ஆண்டவர் இருக்கிற இடத்தை நோக்கி பார்க்கிற அந்த பழக்கத்தை இயேசு சொல்லிக் கொடுக்கிறதை இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து. Because Jesus had a very intimate relationship with God the Father. பிதாவோடு கூட அவருக்கு ஒரு மிக நெருக்கமான இறுக்கமான ஒரு தொடர்பு இருந்தது. அவைதான் சொல்லுகிறார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த 4 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இதுல 3 பிரிவுகள் இருக்கிறது. 1 முதல் 4 வசனங்களிலே இயேசு பிதாவின் இடத்திலே ஜெபிக்கிறார். Jesus prayed to God the Father. Jesus prayed to God the Father. பிதாவிடத்தில் இயேசு ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்து பல நேரங்களிலே பல இடங்களிலே போய் அவர் ஜெபித்திருக்கிறார். மாலையிலே, இரவிலே, அதிகாலை வேளையிலே இயேசு ஜெபிக்க போனார். அவர் என்ன ஜெபித்தார் என்று நமக்கு தெரியாது. நம்ம எல்லாருக்கும் தெரியுமா அவர் என்ன ஜெபம் பண்ணாருன்னு தெரியாது. அன்டில் அண்ட் அன்லெஸ் ஜீசஸ் நான் இதாண்டா ஜெபம் பண்ணேன்னு சொன்னா தான் நமக்கு புரியும். அதனாலதான் சீஷர்கள் ஆர்வத்தோடு கூட கேட்கிறாங்க, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். யோவானுடைய சீஷர்கள் ஜெபிக்கிறத பார்த்துருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறத பார்த்துருக்கிறாங்கன்னா பக்கத்துல போக முடியல, அவன் பாட்டில் போயிட்டார். அதிகாலையிலும் இரவு நேரங்களிலும் சாயங்காலையிலும் ஒரு கடற்கரை மலைகளிலே போய் அவர் ஜெபித்திருக்கிறார். இந்த ஒலிவ மலையெல்லாம் எவ்வளவு உயரம்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் தெரியும். ஆண்டவர் கிருபையா நாங்கள் ஒலிவ மலைக்கு போனோம். அது எவ்வளவு ஹைட்டுன்னு. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் பஸ்ஸை நிப்பாட்டிட்டு அங்கிருந்து வேன்ல இருந்து சப்ளை பண்ணுவாங்க ஆட்களை. இயேசு மறுரூபமான இடம். அந்த இடத்துல எனக்கு புல்லரித்து போச்சு. இயேசு அங்கே ஜெபித்திருக்கிறார். எப்படி அந்த மலைக்கு அவர் ஏறி போனார் என்று நமக்கு தெரியாது. பஸ்ஸை கியர் இழுக்கும், ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தான் தூக்கணும். அவ்வளவு உயரமா போய் நிப்பாட்டிட்டு திரும்ப அங்கிருந்து ஒரு வேன்ல தான் அந்த சப்ளை அந்த பீப்புள் அங்க அனுப்புவாங்க. அந்த இடத்துல தான் பிதாவாகிய தேவனுடைய வெளிப்பாடு. இயேசு, பேதுரு, யாக்கோபு 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இந்த மறுரூப மலை என்று சொல்லப்படுவோம் இல்லையா, the mount of transfiguration. எனக்கெல்லாம் புல்லரிச்சு அந்த இடத்துக்கு இன்னும் அதை நினைச்சு பார்த்தேன். அந்த இடத்துல தேவன் பேசுகிறார் இயேசுவோடு. மோசே வந்து நிற்கிறார், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். எலியா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி நிற்கிறார். இந்த 3 பேர் தான் பார்க்குறாங்க, வேற யாருமே இல்லை. மற்றவங்க கீழே எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த அவர்களுடைய கண்களுக்கு முன்பு ஆண்டவர்
ஒரு மகிமையின் ஒரு தரிசனத்தை கொடுக்குறார். இன்றைக்கு ஒரு பெரிய ஆலயம் அங்கே இருக்கிறது, சேப்பல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அங்கே அழைத்து செல்லுகிறவர்கள் அங்கே நின்று அந்த இடத்தை தியானம் செய்கிறார்கள், அந்த பகுதியை வாசித்து. ஸோ அந்த இடத்த பார்க்கும்போது நமக்கே மேலேருந்து ஆண்டவர் பேசுகிறாரு, இயேசுவானர் கீழே நிற்கிறாரு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. எப்படி இருந்திருக்கும் அந்த இடம்? ஸோ நம்முடைய வாழ்க்கையில் சிலர் போயிருக்கலாம், சிலர் போக யோசித்திருக்கலாம். என்ன சொல்ல வர என்ன, இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம் ஒரு வல்லமையான ஜெபம். அந்த வல்லமையான ஜெபத்தை அவங்க பார்த்ததுனால தான் யோவான் தன் சீஷருக்கு கற்றுக் கொடுத்தாங்களே, எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் பாஸ்டர் எட்வின்ட்ட கேட்கணும்னு நினச்சிருக்கேன், யாராயிலும் உங்கள் சர்ச்சில் எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் அப்படின்னு வந்து உன்கிட்ட கேட்டிருக்காங்களான்னு கேட்கணும்னு வச்சிருக்கிறேன். பாஸ்டர் நீங்கள் ஜெபிக்கிற மாதிரி நான் ஜெபிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு எங்கள் சர்ச்சிலையும் கேட்கணும்னு தான் வச்சுருக்கேன். சரியா? நான் யாரையும் விட மாட்டேன். சரியா? நீங்கள் புரியுறீங்களா இல்லையான்னு உங்களை பார்த்துட்டே தான் பேசுகிறேன். சரியா? வேறு தூண் இல்லை. எங்கள் சர்ச்சில் 2-3 தூண் இருக்கும். அதுக்கு பின்னால் பாஸ்ட் பார்க்கக்கூடாதுன்னு ஒளிஞ்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒளிஞ்சிருது என்ன புண்ணியம்? வாழ்க்கையில் ஆண்டவர் அவங்களை கரெக்டாக பார்த்துருவார். என் கண்ணுக்கு மன தூவலாம், ஆண்டவர் கண்ணில் ஒன்றும் மன தூவ முடியாது. கையில் வைத்து கத்துற மயப்படுத்தல. அதனால் உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். கேத்து உங்களை ஆசீர்வதிப்பாரா? சரி, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணதை பார்த்துட்டு தான் வந்து எனக்கு கற்றுக்கொடுன்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த ப்ரேயர் வாஸ் எஃபெக்சுவல், வாஸ் பவர்ஃபுல், brought victory and answer. பதில்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கு. அதை பார்த்த உடனே நானும் இப்படி ஜெபிக்கணும்ன்ட்டு. சரி, எனக்கெல்லாம் சில ஊழியர்களை நான் பேர் சொன்னேன்னா இவங்கெல்லாம் அவங்களுக்கு வேண்டியவங்களோ அப்படின்னு நினைப்பீங்க. அவங்கள போல ஜெபிக்கணும்னு ஆர்வம் கொண்டிருக்கிறேன். ஐ ஹேட் சம் ஃப்ரெண்ட்ஸ். வேதாம கல்லூரியில் படிக்கும்போது என் கூட ஜெபித்த சிலர்லாம் உண்டு, சத்தமாக ஜெபித்தவங்க உண்டு. கிளாஸ் ரூமில் துண்டை விரிச்சிட்டு தூசியை தட்டிட்டு உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணவங்க உண்டு. புஷ்ல சவுக்கு தோப்புகளில் போய் ஜெபம் பண்ணவங்க என்னோடத்துல உண்டு. இப்போ என்னோட கூட ஒரு படித்த ஒரு சகோதரன் கன்னியாகுமரி போயில ஊழியம் செய்கிறார். திருமணமே செய்யாம தனித்து ஆண்டவருக்காக நிற்கிறார். ரொம்ப வைராக்கியமானவர். 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்தேன். அவரை போய் நம்ம பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டம். யார்கிட்டையும் அவர் தென்படவே மாட்டார், யார்கிட்டையும் தன்னை காட்டிக்கவே மாட்டார். அவருக்கு இந்த புகழ் மாலை மனிதர்களை புகழ்ந்து பேசுகிறோம் பிடிக்காது. ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருப்பார், என்கிட்டே இருப்பார் அப்படி. ஆனால் என்னை ரொம்ப நேசிப்பார். ஏன்னா நான் என்னுடைய நோட்ஸ் தான் அவருக்கு கொடுப்பேன். அவரால் அவ்வளோ செலவை எழுத முடியாது. அந்த நோட்ஸ் எல்லாம் அவர் கையில் கொடுப்பேன். என்கிட்ட நோட்ஸ் வாங்கிட்டு போய் அதை எழுதிட்டு ஃபேர் காப்பி பண்ணி கொண்டு வந்து கொடுப்பேன். ஆனால் அவர் அன்றைக்கு ஒரு நாள் சொல்கிறார், வேதாம் கல்லூரியில் போய் ஆசிரியர் இருக்கிறார், நான் இருக்கிறேன், பாஸ்டர் ஃபின்னிலாம் இருக்கிறாங்க. அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப படிப்பறிவுலாம் கிடையாது, நான் படித்தேன், எஸ்ஏபிசியில் படித்தேன், பின்னி தான் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஆனால் அவங்களை எல்லாரையும் காட்டிலும் ஆண்டவர் என்னை மிக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார்னார். என்னை எல்லாரும் காட்டிலும் ஆசீர்வதித்து. நாங்கள் ஒன்றும் உடனே வருத்தெல்லாம் படலை. நான் அந்த ஊழியக்காரர் ஆசீர்வதித்து இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னது என்ன தெரியுமா? என்னுடைய ஊழியத்தில் என்ன ஆண்டவர் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார் அப்படின்னாரு. புல்லரிச்சு போச்சு. நான் சில சொல்லணும்னு நான் விரும்பல. ஆனால் பூரா டாக்டரேட் PhD பண்ணுறவங்க வந்திருக்காங்க. அவன் கிளாஸ் எடுக்கும்போது அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அடிக்கிறார், ஆண்டவர் என் மூலமாக இந்த அற்புதங்களை செய்திருக்கிறார். சரி, அப்போ அப்படிப்பட்டவங்களெல்லாம் நான் சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன் அவங்களோடலாம். பாருங்க. ஸோ ஒருத்தர் நல்ல ஜெபம் பண்ணாருன்னா அவங்களோட போய் நாங்கள் ஒட்டிக்கிடுவோம். இப்போ டிஜிஎஸ் தினகரன் அவங்க அறைக்குள் நான் போயிருக்கிறேன். அவங்களுடைய the place where he used to meet. 24 மூப்பர்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இவங்க ஒரு பெரிய இடத்துல உட்காந்துருப்பார் டிஜிஎஸ். நானும் ரூபியும் ஒரு முறை சந்திக்க போயிருந்தோம். அப்போ அப்பாயின்மெண்ட் லேசாக கொடுக்க மாட்டேன், ஆண்டவர் கொடுத்தார். ஸோ அந்த இடத்துக்குள்ளே போனாலே எனக்கு பயமாக இருக்கு. மேலெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிக்குது.
பல நேரங்களிலே சில வேளைகளிலே அவர் இருக்கிற இடத்துக்குள்ள போய் எப்படியாலும் நிற்கணும்னு ஆசைப்படுவேன் நான். சிலர் சொல்லுவாங்க, சிலர் அவர் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, புரியாதவங்க பேசுறவங்களுக்கெல்லாம் நம்ம பதிலே சொல்லக்கூடாது. ஒரு மனிதன் தேவனோடு இருக்கிறான்னு எனக்கு தெரியும், பரிசுத்தவான்களுக்கு தெரியும். ஒரு முறை ஒரு இடத்துல அவர் ஜெபிக்கும் போது ரெண்டு முறை தான் அவர் டங்ஸ்ல ஜெபம் பண்றதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு அந்நிய பாஷையில பேசுறதை கேட்ட மணிக்கணக்கு அப்படி கை கட்டி உட்கார்ந்துருக்கணும் போல இருக்கு. ஏன் வாட் லாங்குவேஜ் பிரதர் இஸ் ஸ்பீக்கிங்? என்ன லாங்குவேஜில் பேசுறாரு அவரு? கண்ணை மூடி ஆரம்பிச்சாருன்னா நம்ம மேலெல்லாம் ஒரு மாதிரி புல் அரிக்குது, முடியல நேரம் நிற்குது. அந்த மாதிரி யூ குட் ஏபிள் டு ரீச் காட். ஆனால் கேளுங்க, ஒரு நாளைக்கு குறைந்தது 5 மணி நேரமா ஜோமனா வெளியே வர மாட்டார். மினிமம் 4 to 5 hours. நான் கேள்விப்பா ஜெப அறையில் சத்தம் கேட்குமா, தட்டாப்டான்னு கேட்குமா. ஏன்னா ஒரு கால் பிரச்சனை உண்டு. சேரு பெஞ்செல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுமா அவர் ஜெபம் பண்ணும்போது ஆவில நிரம்பி. ஆனால் வெளியில் வரும்போது அப்படி நிதானம் நினைப்பார். பொது மேடைகள் நிற்கும்போது அப்படி சைலண்ட், எந்த டங்ஸ் பேச மாட்டார். ஏன்? தேவனோடு கூட உறவு. நம்முடைய வாழ்க்கையில தேவன் அவரோடு கூட ஒரு உறவு தான் ஜெபம். கைகளை வைத்து கத்திரமாய் ஜெபம் என்பது ஆண்டவரோடு கூட ஒரு உறவு வைத்துக் கொள்வது, ரிலேஷன்ஷிப். இப்போ உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களா இருப்பாங்க, உறவு. ஆனா ஒரு கணவன் மனைவியுடைய உறவு வேற, பெற்றோர் பிள்ளையுடைய உறவு வேற, நண்பருடைய உறவு வேற, ஜீசஸ். ஆனா தேவனோடு உள்ள உறவு எப்படி இருக்கிறது? If God is asking us today, my son, my daughter, how is your relationship with God? How is your relationship with God? Do you have an intimate relationship with God? இயேசுவோடு தேவனோடு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கிறதா? தேவன் ஆவியா இருக்கிறார். ஆனால் அவரோடு கூட நாம் எப்படி சரீர பிரகாரமாய் இருக்கிற நாம் அவரோடு உறவு வைக்க முடியும்? எப்படி God is a spirit, man is also a spirit as a body. பட் நம்ம ஆவி அவருடைய ஆவியோடு கூட இணையும் போது, நம்முடைய ஆவி அவருடைய ஆவியோடு சங்கமமாகும் போது, then we get power, we get strength, we get authority, we get the joy, the peace that passeth all understanding. நம்முடைய வாழ்க்கையில அதை விரும்ப வேண்டும், அதை வாஞ்சிக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம், இந்த உலகத்திலே தேவன் நமக்கு உண்ண உணவு கொடுத்திருக்கிறார், உடுக்க உடை கொடுத்திருக்கிறார், இருக்க இருப்பிடம் கொடுத்திருக்கிறார், வசதிகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துரும் ஒரு நாள்ல. ஒரு தாயார் பட, பாவியே நீ போகும்போது கூட வருவதென்ன, கொண்டு நீ வந்ததென்ன, கொண்டு நீ செல்வதென்ன, பாவியே நீ போகும்போது கூட வருவதென்ன. நம்முடைய MA BA பட்டங்கள் கூட ஒண்ணும்லாம் போயிடும். நம் தேவனோடு கூட உள்ள உறவு தான் இருக்கும். கர்த்தர் அந்த உறவுக்காக இயங்குகிறவர்களோடு இந்த காலை வேளையிலே பேசுகிறார். அந்த உறவுக்காக காத்திருக்கிறோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அந்த உறவை நான் ஆண்டவரோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இடத்துல நீங்கள் ஜெபித்து வந்தீர்கள், ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார். உங்களுக்காக அதிகமாய் நான் ஜெபித்திருக்கிறேன். நான் வேத வசனங்களை அதிகமாய் கற்றுக்கொண்டு உங்களிடத்திலே வந்து இந்த நேரத்தில் போதிக்காமல் உங்களுக்காய் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவர் ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று உங்களுக்காய் ஜெபித்து நான் வந்திருக்கிறேன். கேட்டு உங்களை ஆஸ்வதிப்பா. ஆண்டவருடைய ஜெபம் எப்படி இருந்தது பாருங்க. அவர் எப்படி ஜெபிக்கிறார். சர்ச்சில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ண மாட்டேன்டா, நின்று ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ண மாட்டேன்டா. சிலரால் எந்திரிக்க முடியாது, சரி உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி இருந்தும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஏன் why we say that when you pray close your eyes, கண்களை மூடி ஜெபிக்கணும்னு பைபிள் எங்க இருக்கு? இல்ல. முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும்னு இருக்கு, கண்ணை மூடி ஜெபிக்கணும்னு எங்க இருக்கு? ஒரு கான்சென்ட்ரேஷன். ஏன்னா நம்ம கண்ணை திறந்து ஜெபம் பண்ணும்போது அங்க ஒருத்தர் அப்பதான் கொட்டாய் விட்டுக்கிட்டு இருப்பார், நம்ம ஆவியே போயிடும், தொலைஞ்சு. ரைட்டா? நம்ம ஜெபம் பண்ணும்போது இங்கிட்ட எட்டி பார்ப்போம், அப்பதான் ஒருத்தர் ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து இப்படி எந்தியா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, செல்லை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம ஆவி போயிடும். நம்ம கண்ணை மூடிட்டோம்னா உண்மை தெரியாது. சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது தேவனுடைய பிள்ளைகளை. டெக்னிக் சொல்லி கொடுக்க வரல. டிஜிஎஸ் தினகரன் வந்து உட்காரும் போது நான் பார்த்துருக்கேன், பக்கத்தில் யார்ட்டையுமே பேச மாட்டார், பார்த்துருக்கீங்களா? வருவார், அப்படி கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துக்குவார்.
தமக்கு மைதானத்தில் நான் சீட்டட் ஒரு 2-3 seats தாண்டி உட்கார்ந்துருக்கேன். பாட்டு நடத்த என்னை அழைத்தார். உட்காந்துருக்கார். வந்து அப்படியே அமைதியாக கண்ணை மூடிடுறார். கண் திறக்க மாட்டார். ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ பேசுவாங்க. எல்லாம் தெரியும் அவருக்கு. அரசியல்வாதி பேசுவான், ஆண்டி பண்டாரம் பேசும், எல்லாம் பேசும். அவரை உயர்த்தி இவரை உயர்த்தி அவரை உயர்த்தி அரசியல்வாதியை உயர்த்தி இதெல்லாம் பேசும். ஆண்டவர் ஒன்றும் கண்டுக்கிற மாட்டார். ரொம்ப வாட்டில் கண்ணை மூடிக்கா அப்படியே ஜோம்பிட்டே இருப்பார். அப்புறம் எந்திரிச்சு அவர் பேசும்போது கர்த்தர் கிரியை செய்வரை பார்க்குறேன். எங்க சர்ச்சில் உள்ள ஒரு சிஸ்டர் ஹஸ்பண்டை பேர் சொல்லி கூப்பிட்டாருங்க. நான் இருக்கேன். நான் ஞானஸ்தானம் கொடுத்தவர். அவர் அவன் ஒய்ஃபுக்கு நான் தான் ஞானஸ்தானம் ஆண்டவர் கிருபையா கூட செஞ்சார். கரெக்டாக சொன்னார். அந்த சிஸ்டர் பேரை சொல்லிட்டு உங்க ஹஸ்பண்ட் நீ கேட்பீங்க இந்த பேர் எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்ட்டு. இல்லை, ஒரு ஹஸ்பண்ட் நேம் இஸ் சோ அண்ட் சோ. இதுதான். அவர் டெல்லியில் இப்போ இருக்காருன்னார். மிலிட்ரிக்கு போயிருக்காரு. அங்கே இருக்கார். லீவுக்கு வருவார். இப்போ எங்கள் சர்ச்சில் இருக்கார் அவர். இந்த சிஸ்டர் பதபதிச்சு ஓடி சர்வீஸ் ஆராதனை அந்த மீட்டிங் முடிஞ்சோன்னு ஓடி வந்து பாஸ்டர் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. இதுதான் வேலையா எனக்கு? சரி சாட்சி சொல்லுவோம் நான். சரியா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கரெக்டாக சொன்ன. நான் எனக்கு அட்டிகார் டம்முன்னு அவர் அங்கே இருக்கிறாருன்றாரு. எனக்கு தெரியும் அவர் அங்கே இருக்கிறாருன்னு. அவர் பேரை சொல்றாரு. கிறிஸ்டியன் நேமும் சொல்றாரு, இதுக்கு முன்னால இருந்த நேமையும் சொல்றாரு. ஸ்ரீ தேவன் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்களோட அங்கே விடுதலை உண்டு. சரியா? there are very very few people தான் லைக் ப்ராஃபிட்ஸ். இப்போ உள்ளவங்க டுபா கோர்ஸ் நிறைய பேர் இஷ்டத்துக்கு அடிக்கிறது. மகனே மகளே உருப்பார். கரெக்டாக சொல்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவிடா. கைகள் வயது கத்திர எதுனா ஒரு மனுஷனை மகிமைப்படுத்தாது. சரி, கடவுளோட கூட இருந்தாலே அவங்களோட நம்ம பக்கத்தில் இருக்கணும்ன்ட்டு ஒரு இழுக்கும். ஒரு இழுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவிடா. பாருங்க, இயேசு ஜெபம் பண்ணது பார்த்தீங்களா? சரி, எங்கே ஓடிச்சு டைம். அவர் முதலாவது அவர் தனக்காக ஜெபிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா 4 வசனத்திலையும் அவர் தன்னை வச்சுதான் ஜெபம் பண்றாரு. அதுக்கப்புறம் 6வது வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் he prayed for himself. அதுக்கப்புறம் தான் நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து சீசலுக்காக ஜெபிக்கிறார். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க. இன்னொரு காரியத்தை சொல்றேன். ஜெபத்துல முதல்ல நமக்காக ஜெபிக்கணும். நாம எனக்காக ஜெபிக்கணும், என் மனைவிக்காக ஜெபிக்கணும், என் பிள்ளைக்காக ஜெபிக்கணும், என் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், என் குடும்பத்தில் அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களே மூலம் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு சபையில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும், அதுக்கப்புறம் பகுதிக்காக ஜெபிக்கணும், அதுக்கப்புறம் அந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கணும், அதுக்கு பிறகு தமிழகத்துக்காக ஜெபிக்கணும், அதுக்கு பிறகு வட இந்தியாவுக்கு ஜெபிக்கணும், முழு இந்தியாவுக்காக ஜெபிக்கணும், அப்புறம் முழு உலகத்துக்காக ஜெபிக்கணும். சரி, எடுத்த உடனே ஆண்டவரே ஆத்துமக்கள் அழிகிறார்களே, இப்ப என்னப்போ ஆத்மாவே அழியுது. இந்தியாவா செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் ஆடுவாங்க. இவங்களை நிப்பாட்டுறதுக்கு பெரிய கஷ்டம். சேரெல்லாம் உடச்சு விடுவாங்க. சிலர்லாம் ஆட்டுற கை ஆடு. நாங்கள் நிறைய மீட்டிங்கில் பார்த்துருக்கோம். அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் கூர்ந்து கவனிப்பேன். எனக்கு கண்காணி. உங்களெல்லாம் கண்ணை மூட சொல்லிட்டு கண்ணை துறக்கிற உரிமை எனக்கு இருக்கு. கண்காணி. எல்லாரையும் கண்ணை மூடுங்க. நான் பாஸ்டர் கண்ணை திறந்து இருப்பேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு நாங்க பார்க்கணும். சில ஆவியில நிரம்பி ஜோம் பண்ணேன்னு சொல்லி இங்க இருக்கிற ஒரு லேடி ஜென்ஸ் கூட்டத்துக்குள்ள போயிடும். இங்க ஒருத்தர் ஜென்ஸ் அங்கிட்டு உள்ள போயிடும். ஸோ இடைவெளியெல்லாம் விட வேண்டியது இருக்கு. சகோதரி, இது என்ன ஒழுங்கீனமா இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு அவர். சகலமும் பக்தி விருத்தி. சரியா? ஆவியானவர் ஒரு இடத்துல இருந்தார் என்றால் கரெக்டா கண்டிப்பா இருப்பார். கைகள் விதத்திர மகிமைப்படுத்தும். தோத்திரம். நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு ஓட்டு எடுத்தாதான் தெரியும். சரியா? சரி, இப்போ உள்ள விட்டுருங்க. இப்போ உள்ள ஓட்டு எடுத்து விட்டுருங்க. சரி, ஆனா நம்ம நல்லது சொன்னா யாருக்குமே என்ன செய்யாது, ரொம்ப பேருக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கணும். ஒன்றானமை தேவனா உம்மை
நீர் அனுப்பினவரா இயேசு கிறிஸ்துவை அறிவதை. எதுக்கு நான் முதல்ல எனக்காக ஜெபம் பண்ணும். பாலி ஆங்கிச்சோ சொல்றாரு, அவர் இவ்வளவு பெரிய சபையின் போதகர், தினந்தோறும் காலையில தனக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார். மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறார், நான் தினந்தோறும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். பிசாசு என்னிடத்திலே போராடுவான் என்று நான் என்னுடைய ஆவியில் உணர்வேன் என்றால் கூட 1 மணி நேரம் எனக்காக ஜெபம் பண்ணுகிறேன் என்று. இந்த இடத்துல உங்களை கை வைத்து சொல்ல போறதில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு எம்பாரஸ். த ஹோலி ஸ்பிரிட் வில் நெவர் எம்பாரஸ் பீப்புள். ரைட்டா? எனக்காக ஜெபம் பண்றேன்றவங்க இருக்கீங்களா? நமக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபத்துல ரிப்பிள் பிரேயர்னு ஒன்று இருக்கும். ஒரு குளத்துல, அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒரு குளத்துல ஒரு கல்லை போட்ட உடனே நீங்க பாத்தீங்கன்னா டபக்குன்னு சத்தம் கேட்கும். ஒரு சொட்டு தண்ணி மேலே போயிட்டு கீழே வரும். ஒரு வளையம், ஒரு வளையம், ஒரு வளையம், ஒரு வளையம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வளையம் நம்ம போட்டிருக்க கல்லினோட வெயிட் லெவலில் கரையில் வந்து மோதும். அந்த ஆள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜெபம் அப்படி இருக்க வேண்டும். கைகள் ஊத்து கத்திர மகிமைப்படுத்தும். ஆமாம். இப்போ சில நேரத்தில் டக்குன்னு ஆண்டவர் வேற யாருக்கு ஜெபம் பண்ண சொல்வார். உடனே நான் எனக்கு தான் இப்போ ஜெபம் பண்ணுவேன்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் காலையிலே முதலாவது எனக்காக ஜெபம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை அதிகாலையில் என்னை தேடுகிறது. இந்த நாளை ஆரம்பிக்கும் போது முதலாவது ஆண்டவரே சமுத்திரம் நான் வர்றேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்காக முதல்ல ஜெபம் பண்ணிடணும். அப்புறம் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஏனென்றால் மற்றவர்களுக்காக சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்காக ஜெபிக்க மாட்டாங்க, பிசாசு அவங்களை தூக்கி போயிடும். கொஞ்ச நாள் முதல்ல என்ன சுற்றி கோட்டையை கட்டிட்டு தான் அடுத்த இடத்துல எந்திரிச்சு என்ன செய்யணும், அடிக்கணும். கைகளை ஒத்து கத்துற மாதிரி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணாம இது உலகத்துல இப்போ சொல்லி கொடுத்து புதுசா வாங்கள் பொது மைதானத்துக்கு வாங்க, உலகத்துக்காக ஜெபம் பண்ணணும், ஊருக்காக ஜெபம் பண்ணணும். எனக்கு அப்படி சொல்ற ஒருவர் என்னிடத்துல, நான் தனியாய் 1998ஆம் ஆண்டு வாரணாசியில நான் இருக்கும்போது அவரோட தச்சையில் அவரோடு கூட பேசினேன். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் பேசுறவங்கள. முக்கியமான இதை கேட்கும்போது அவர் சொன்னார், நான் முதல்ல எனக்காக நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாமல் இருக்க மாட்டேன். 98ல் சொன்னேன், எனக்காக முதலாவது 1 மணி நேரம். கைகளை ஒத்து கத்திரை மகிமைப்படுத்துவோமா? நம்ம நிறைய பேர் டிவியில் கேட்டு அவங்கள பார்த்து ஊர் உலகத்துக்காக ஜெபம் பண்ண போகிறது. நமக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் போய் தெருவில் நிற்போம். கடைசியில் கர்த்தர் இந்த ஆபத்துக்களிலிருந்து நம்மை விலக்கி காப்பாரா. உங்களுக்காக இயேசு சொன்னார், உங்களுக்காக சிலுவை தூக்கிட்டு வரும்போது என்ன சொன்னார்? உனக்காக உன் பிள்ளைகளுக்காக ஆளுங்கள் என்றார். ரைட் தானே? கரெக்டாக சொல்றேன். உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக முதல்ல ஆளுங்க சார். Jesus could perceive what will happen after 35 years at the AD 70. தீத்து ராயன் வந்து காலி பண்ணிடுவான் அந்த இடத்தைய. எருசலேமை இடித்து தேவாலயத்தை தீக்கிரையாக்கி கல்லுகளை பெயர்த்து கர்ப்ப ஸ்திரீகளுடைய வயிற்றை கீறி குழந்தைகளை எடுத்து அடிப்பான். பிவேர், உனக்காக உன் பிள்ளைகளுக்காக அழுதுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எனக்காக நீ அழவானா? அது பிதாவாகிய தேவன் எனக்கு வைத்த பாதை. இட்ஸ் ஓகே. பட் நீ உனக்காக உன் பிள்ளைக்காக அழு. இன்னைக்கு கேட்கிற அருமையான சகோதரி சகோதரிகளே, தாய்மார்களே, தாய்மார்கள் மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாரும் ஜென்ஸும் கூட நமக்காக நம்ம பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். ஸ்பெஷலி வி ஷுட் ப்ரே ஃபார் அவர் சில்ட்ரன். நம்ம பிள்ளைகள் இப்போ உள்ள நிலைமை, நாங்கள் இருந்த காலத்தை காட்டிலும் இப்போ உள்ள காலம் வேற மாதிரி மாறிடுச்சு. பெற்றோர் சொல்லுகிறதுக்கு பிள்ளைகள் கேட்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப பிள்ளைகள் சொல்றத பெற்றோர் கேட்கணும்னு சொல்லி கொடுக்கான் ஒருத்தன். பெற்றோர் சொல்லுகிறதை பிள்ளைகள் கேட்கணும், பிள்ளைகள் சொல்றதை பெற்றோர் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். Contrary to the Bible, sir. நம்ம பிள்ளைகள் உலக பிரகாரமான காரியங்களை சொல்லும் போது ஏற்றுக்கொள்வோம் சில விஷயங்கள். ஏன்னா நம்மளை காலம் பிள்ளைகளுக்கு செல் தெரியும், இந்த ப்ரோக்ராம் தெரியும், மியூசிக் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் ஸ்பிரிச்சுவல் சைடு அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? Can they perceive? Can they foresee? Can they penetrate into the realm of the spirit and understand what's going to happen? நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும் நினைக்கிறீங்களா? தெரியாது. பிள்ளை ஆண்டவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். பிள்ளைய கரெக்டா நம்ம வளர்த்தோம்னா முதிர் வயதில் அதை விட மாட்டான்.
அநேக கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு நீங்க இல்ல பயம், பிள்ளைகள் என்ன பண்ணிருமோன்னு. என்ன பண்ணும்? சச்சந்து வந்திருக்கவர் இருக்காரு, ரைட்டா? ஆமா, நான் அப்படித்தான் சொல்வேன். பிள்ளைகள் பெற்றோரை அரட்டுனா நான் சொல்லுவேன், நீங்க அரண்டு போயிடாதீங்கன்னு. அவங்க கரெக்டா சொன்னா ஏத்துக்கிடுங்க. பைபிள் என்ன சொல்லி இருக்கிறது? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது அநியாயம். அநியாயம் போட்டுக்க, நியாயம் போட்டுக்க. ஆமா, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்னு பைபிள் போட்டிருக்கு சார். பிள்ளைகளை கோவப்படுத்தக்கூடாது, அது ஒத்துக்கிறேன். ஆனால் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இப்போ உள்ள ஜெனரேஷன் 4 வயசு சொல்றவங்களையும் கேட்டுக்கிறாங்க, நாசமா போறதுக்கு வழி வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். தலையிலே மண்ணள்ளி போட்டுக் கொள்வார்கள் உலகத்துல. This not Bible says. பெற்றோர்களே உங்களோட பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும். அநியாயம் கிடையாது. இப்ப என்கிட்ட இந்த மாதிரி பிள்ளைகள் வந்து சொல்லிக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? சொன்னா நான் கேட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? மைண்ட் யுவர் பிசினஸ். See, தேவனுடைய பிள்ளைகள் they must learn to say yes or no. எந்த இடத்துல எஸ்ன்னு சொல்லணுமோ, எந்த இடத்துல நோன்னு சொல்லணுமோ தைரியமா சொல்லணும். கையில் ஊத்து கத்திர மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. 2 நாட்களுக்கு முன்பு என்னோட குடும்பத்தில் ஒருத்தர் வந்து என்னை பார்த்து என்ன பேசுறாங்க. சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்க சில நேரத்தில் அமைதியா இருக்கீங்கன்னா உங்களை பார்த்தா பயமா இருக்கு. ஏன்ப்பா நான் என்ன புலியா கரடியா, எதுக்கு எனக்கு பயமா இருக்கு? இல்ல, யூ ஸ்டார்ட் திங்கிங் வாட் ஐ சே. நான் சொல்றதுக்கு என்ன சொல்லணுன்றதை நீங்க யோசிச்சுட்டு 10 வார்த்தை பேசாம ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நோ முடியாது, இல்ல எஸ் ஆமா என்று சொல்லுகிறீர்கள். பயமா இருக்குண்ணா. நான் சொன்னேன், என்னை பத்தி பயப்பட வேண்டாம். இப்ப நான் கேட்டேன் என்ன விஷயம் அப்படின்னு. இல்ல, கரெக்ட். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். ஒரு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான், ஆனா அவனை அறிய முடியாது. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அது எங்கே இருந்து வருகிறது தெரியாது, எங்கே போகிறதுன்னு தெரியாது. யோவான் 3ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார், ஆவியினால் பிறந்த எவனும் காற்றை போல் இருக்கிறான். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கத்திரமா எடு. ஆவியினால் பிறந்த எவனும் காற்றை போல இருக்கிறான், கண்டுபிடிக்க முடியாது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். கண்டுபிடிக்க முடியாது. நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன மைண்ட்லுக்குள்ள ஓடுதுன்றதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி வச்சுக்கிடணும். கைகள் ஊத்து கத்திர மகிமைப்படுத்துவோமாக. குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன். புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை நான் ஒழித்து விட்டேன். ஜீசஸ். குழந்தையா இருந்த போது ரைட்டு, ஆரம்ப நாட்கள் பரவாயில்ல, ஃபீடிங் பாட்டில் நம்ம கொடுத்தாங்க. இப்பெல்லாம் பலமான ஆகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றார், கவனிங்க, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே ஜீவன். இது எதுக்கு இந்த இடத்துல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தேன்னா இதை புரிய வைக்கிறது. To make you understand. அவர் எப்படி தனக்காக ஜெபித்தார், தனக்காக என்னென்னலாம் ஜெபித்தார். சரியா? எத்தனையோ சத்தியங்கள் சொல்லிட்டு வந்துங்க, நமக்காக ஜெபிக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்தோத்திரம், சொல்லி கொடுக்கலன்னா ஃபர்ஸ்ட் பில்ட் யுவர் ஹோம், ஃபர்ஸ்ட் build your family life first, then build society, then the society will get closer to God. எடுத்த உடனே அங்க பாயக்கூடாது. எடுத்த உடனே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போனோம்னா கர்த்தர் நம்மை எங்கேயும் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் ஒரு அருமையான வார்த்தை சொன்னார், சொல்லி முடிக்கிறேன். எனக்கு எவ்வளவு போக முடியுமா தெரியல, சொல்லி முடிக்கிறேன். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும். பிதாவிடத்தில் அவர் ஜெபம் பண்ற வார்த்தையை பாருங்க, இதை கவனிங்க கொஞ்சம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் நிறைய இருக்கு வார்த்தைகள், நான் உங்களுக்கு சொல்றேன், பிறகு சொல்றேன். சொல்ல ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ஏன் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம்? 2 கேள்வி. இந்த சபைக்கு நம்ம ஏன் வர்றோம்?
இதை கேட்கணும் நீங்க இன்னைக்கு வருவீங்க நினைச்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் பாஸ்டர் சொல்றவங்க உங்களில் எத்தனை இந்த சபைக்கு ஆராதனைக்கு ஏன் வருகிறோம்? why we come? do we come because of compulsion? இல்ல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போலன்னா சில பேர் நம்மளை தப்பா நினைப்பாங்கன்னு அதுக்கு வந்தோமோ? அந்த காலத்துல கிறிஸ்தவங்களுக்கு பேர் சண்டே கிறிஸ்டியன்ஸ். நான் 21 வயசுல ஊழியத்துக்கு வரும்போது கிண்டல் அடிப்பேன். சண்டே கிறிஸ்டியன்ஸா சண்டே கிறிஸ்டியன்ஸான்னு. அத்தாடி இவங்க போடுற சண்டே போல வேற எந்த சண்டையும் நம்ம பார்க்க முடியாது. சண்டே கிறிஸ்டியன்ஸ். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ ஆலயத்தில் நீங்க போய் ஆண்டவர் இன்னைக்கு வந்து பார்த்தாருன்னா உடனே பரலோகத்தில் அவ்வளவு பேருக்கு டிக்கெட் கொடுத்துருவாரு. ஜீசஸ் டிக்கெட்னா வேற மாதிரி நினைக்காது. சரி, உடனே அடா இப்படிமா இருப்பாங்க அப்படி. திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் தான் நம்மளை பார்க்கணும். அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி டோன்லாம் குறையுது, நீங்க இப்படி பேசுறீங்கன்னா அப்புறம் டோன் கூடவா செய்யும்னு நினைக்கிறீங்க. சரி, நான் உண்மையை பேசுகிறேன் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. சண்டே பார்க்குறவங்களை வச்சு நம்ம இடப்பட முடியாது. வீட்டில் போய் பார்க்கணும். சரியா? பொண்ணு பார்க்குறவங்க மாப்பிள்ளை பார்க்குறவங்களே தான் நான் சொல்லுவேன். பார்த்த உடனே பஸ் ஸ்டாப்பில் காதல்ன்றாங்க நம்மகிட்ட. ஆமாம், அவங்கள உண்மையா யாருன்னு அப்புறம் தான் சார் தெரியும். ஆஃப்டர் தே கெட் மேரிட் they will show the color. அவங்களுக்கு கலர் தெரியும். எங்கள் சர்ச்சில் உள்ள சொல்கிறேன், இப்போ பார்க்கும்போது எல்லாம் நல்லா தாண்டா இருக்கும். ஹோய் இப்போ பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்க எப்போவுமே தன்னை பற்றி ப்ளஸ்ஸை தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. இப்போ அவங்க பேசுகிற பேச்சாக இருக்கட்டும், அவங்க நடவடிக்கை, ஐயோ அம்மா பரலோகத்தில் தூதர்கள்லாம் கீழே இறங்கி ஏறுகிறது மாதிரி தான் இருக்கும். இப்படியே இறங்கு வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க கெட்டதை காட்டினா தான் ஒத்துக்கிட மாட்டாங்கல்ல. அதான் கல்யாணம் பண்ண பிறகு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கையெழுத்து வாங்கிட்டாங்கல்ல, கையெழுத்து போட்ட பிறகு அவங்கள இயேசு கிறிஸ்து சிலுவையில் கையெழுத்தை குலைச்ச மாதிரி அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஆட்டம் அட்ராசிட்டிஸ்லாம் ஆரம்பமா. அது வரைக்கும் ஒன்றும் தெரியாது. சர்ச்சுக்கு நம்ம எதுக்கு வர்றோம்? ரெண்டாவது, இந்த பைபிளை ஏன் நம்ம ஒழுங்காக வாசிக்கிறோம்? இந்த ரெண்டுக்கும் இந்த வசனத்தை கனெக்ட் பண்றேன். நம்ம ஏன் சர்ச்சுக்கு வர்றோம், ஏன் இந்த வேதாகமத்தை நாம் ஒழுங்காக வாசிக்கிறோம் என்றால், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதற்காக. கைகளாது ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும். இப்போ நான் சொன்னதெல்லாம், இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் அப்படியே ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இப்போ வாங்க. நான் சொல்லிட்டு வந்தேன், நான் இந்த சர்ச்சுக்கு வர்றேன், இந்த பைபிளை படிக்கிறேன்னா நான் இயேசுவையும் பிதாவையும் அறிவதற்காக நான் வருகிறேன். ஆண்டவர் அழகா சொல்லி கொடுக்கிறார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும். ஆங்கில வேதாகமத்தில் ஆம்பிளிஃபைட் வெர்ஸ்ல, that they may know you, the only true supreme and sovereign God. ஒன்றான மெய்தேவன். மெய்தேவனா உண்மை, ஒன்றான ஒரே தேவன். முஸ்லிம்ஸ் அவங்களுடைய தர்கால இருந்து என்ன சொல்றாங்க? ஒரே தேவன் சொல்லிட்டு, யாருன்னு சொல்லிட்டு, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லைன்றாங்க. சாரல் நவரோஜ் ஒரு பாடல், அல்ல அந்த பாடலை கட்டியிருப்பாங்க, இந்த பூமியில் வேறொரு யாரு தேவனையும் அறிந்திடேன், உயிர்த்தந்த தெய்வம் நீரே என்று பாடின. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே, வானம் பூமியும் யாவுமே மாறிடினோ, நீ மாறாதவர் நீரே ஆண்டவர். ஆனந்தமே என்றவங்க பாடுவாங்க. அல்லும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே எந்த நாரோயரே, எந்த சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான பாடல். இயேசு என்ன சொல்லி கொடுக்கிறார்? that they may know you. சீஷர்கள் இடத்துல அவங்கள்ட்ட இதை சொல்லி கொடுக்கிறார். that they may know you, Lord, the only true supreme sovereign God, and in bracket, in the same manner know Jesus, bracket, as the Christ whom you have sent. நீர் அனுப்பின குமாரனாய் இருக்கிற இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். 2-3 வார்த்தைகள் சொல்லி கடந்து போகிறேன். அநேகர்கிட்ட கேட்பாங்க, உங்களை பார்த்து நித்திய ஜீவன்னா என்னன்னு கேட்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, the different kind of life. சொல்லுங்க,
the different kind of life. வித்தியாசமான ஒரு வாழ்வு. திரும்ப சொல்லுங்கள், டிஃபரண்ட், வித்தியாசமான ஒரு வாழ்வு. கிறிஸ்தவர்களுடைய வாழ்வு ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை உணர்றீங்க? உலக வாழ்க்கையில வாழ்ற மக்கள் மாதிரி அல்ல. நித்திய ஜீவன் என்று சொன்னால் நித்தியமா இருக்கிற ஜீவன் தான். அந்த வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், starts when a man accepts Jesus Christ as the Lord and Savior. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையின் சொந்த இரட்சகரும் ஆண்டவருமா எப்ப ஏற்றுக்கொள்கிறானோ அப்ப ஸ்டார்ட் பண்ணுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்ட உடனாக அவனுக்குள்ளாக ஒரு புதிய வாழ்வு வருகிறது. 2 கொரிந்தியர் சொல்லுகிறது, if a man be in Christ is a new creation. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை என்ன தெரியுமா சொல்லுவான்? பழையவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் ஒளியும் இல்ல, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. நாங்க சின்ன பிள்ளையில இருக்கும்போது சண்டே கிளாஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடல் என்ன தெரியுமா? இயேசு என்னை முற்றிலும் மீட்டார். கொஞ்சம் கொஞ்சம் மீட்டார் இல்ல. ஹலோ, இயேசு கிறிஸ்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாய் மீட்டார், முற்றிலும் மீட்டார். சிலுவையில் மாண்டார், விடுதலை ஈந்தார். இயேசு என்னை முற்றிலும் மீட்டார். நான் ஆடி பாடி மகிழ்வேன். ஹல்லேலூயா. நான் ஆடி பாடி மகிழ்வேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது சண்டே கிளாஸ்ல எனக்கு சொல்லி கொடுத்த பாடல், இயேசு கிறிஸ்து என்னை முற்றிலும் மீட்டார். இப்ப நம்ம சொல்லி கொடுக்கிற பாடல்ல என்ன இருக்கு? சரி விடுங்க, இதெல்லாம் வேண்டாம். இப்போ உண்டான மேதேவனாகிய உம்மையும் கர்த்தராய் இருக்கிற இயேசு எனக்குள்ள வரும்போது சின்ன ஒரு புஸ்தகத்தை சொல்லி கொடுப்பேன். இரட்சகர் வரும் முன்னே என் இதயம் கருப்பு. என்ன கருப்பு? இரட்சகர் வரும் முன்னே கருப்பு. பாவம் காட்டுவேன். திருப்பிரசங்கத்துல இத்தனோடு ஒரு புஸ்தகம், அதை எடுத்து இப்படி காட்டுவோம். இரட்சகர் வரும் முன்னே என் இதயம் கருப்பு. அடுத்த ரெட்டு பக்கம் திருப்போம், சிவப்பு. அவர் திரு ரத்தம், சிவப்பை காட்டிட்டு வெள்ளையை காட்டுவேன். தூய்மை வெண்மை ஆக்கிட்டு வேத வசனப்படியே பொற்தல வீதியில் உலாவுவேன். ஓ இன்ப நாள், இன்ப நாள், என் பாவம் தீர்ந்த நாள். அல்லேலூயா. மஞ்சளை காட்டிடுவேன், பரலோகம். முடிஞ்சா 4 கலர்ல சுவிசேஷம் சொல்லிடுவோம். அல்லேலூயா. இரட்சகர் வரும் முன்னே என் இதயம் கருப்பு. அவர் திரு ரத்தம் என்னை வெண்மையாக்கிட்டே வேத வசனப்படியே பொற்தள வீதியில் உலாவுவேன். கோல்டு கலர். ஓ இன்ப நாள், இன்ப நாள், என் பாவம் தீர்ந்த நாள். அல்லேலூயா. இதுதான் அந்த நாட்கள்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்ததானப்பா. சாத்தான் ஒரு குள்ளன் அறியாம், கேடு எனக்கு செய்தபடியா, எட்டி பிடித்து கூண்டுக்குள் தள்ளி பூட்டி கதவு கிணற்றுக்குள் சாவி எறிவே. என் ஆண்டவர் நேசர். நாங்க கைதட்டி பாடுவோம். ஒரு வெண்ணங்கி, ஒரு பொன்முடி, ஒரு வாத்தியம், ஒரு மேல் வீடு, ஒரு ஜெயக்கொடி, ஓயா இன்பம் எனக்குண்டு மோட்சத்தில். அல்லேலூயா. ஒரு வெண்ணங்கி, ஒரு பொன்முடி. என்ன மாதிரி சொல்லி கொடுத்தாங்க பரலோக வாழ்க்கை. இப்போங்க நான் நரி வந்துச்சான், இது வந்துச்சான், காக்கா வந்துச்சான். கிறிஸ்டியனிட்டியினுடைய ஸ்ட்ரெங்க் எங்க இருக்கு? இயேசு கிறிஸ்துடைய சிலுவை, அவருடைய பாடு மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள் இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர், டு நோ, ஆண்டவரை நான் அறியணும். எப்படி அறியணும்? that they may know you. பிதாவாகிய தேவன், the only true supreme and sovereign God. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பிதாவாகிய தேவன் சுப்ரீமோ, அவர்தான் சுப்ரீம் காட். அவரை தவிர வேற தேவன் இல்லை. அவர் ஒரு சாவரீன் காட். அவர் இந்த உலகத்திலே ஒருவரை அனுப்பினார், கிறிஸ்துவை, அவருடைய குமாரன். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. இதை அறிந்து கொள்வது நமக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா. இதை அறிஞ்சா நமக்கு நித்திய ஜீவன். பாஸ்டர் நீங்க சொன்னீங்களே, நித்திய ஜீவன் எப்ப ஸ்டார்ட் பண்ணுதுன்னா, இயேசுவை சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொள்ளும் போது. எப்ப முடியுது தெரியுமா? அது முடியவே முடியாது. நம்ம பரலோகத்துல போய் கால் வச்சு அவரோட 1000 கோடான கோடி ஆளும்போது அது தொடர்ந்து கொண்டு இருக்கும். அதுதான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் இயேசுவில நமக்குள்ள ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சு அது அப்படி போய்கிட்டே இருக்கும்.
இந்த உலகத்தினுடைய ஓட்டத்தை முடிச்ச பிறகும் பரலோகத்துல நம்ம கண்ணை திறக்கும் போது அங்கேயும் பிதாவாகிய தேவனோடு கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட யுகா யுகமாய் வாழ்வதுதான் நித்திய ஜீவன். ஆமென். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். God so loved that he gave his only begotten son. தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தராமல் இருப்பது எப்படி என்று ரோமர்ல சொல்லி இருக்கிறது. நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் ஜீசஸ் சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது 32. நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவை சொந்த குமாரன் என்று பாராமல்னா பிதாவாகிய தேவனுக்கு ஒரே ஒரு பிள்ளை இருந்துச்சு. அந்த பிள்ளை யார் தெரியுமா? ஜீசஸ். இயேசுக்கு ஒரே ஒரு செல்ல பிள்ளை. அந்த பிள்ளை தவிர வேற பிள்ளை இல்லை. ஆனா அந்த பிள்ளைய சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குமாரனை பலியிட கொண்டு போகிறார். எல்லாரும் கேட்கிறார்கள், எங்கே? நாங்கள் தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்கிறார். போறாங்க. அந்த பையன் கேட்கிறான், அப்பா விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? Here is wood and fire. Where is the sacrifice? He was asking Abraham. 100 வயதிலே தனக்கென்று ஒரு பிள்ளையை கடவுள் அவனுக்கு கொடுத்தார் 99 ஆனா அந்த பிள்ளையும் தேவன் எனக்கு பலியிடு சொல்லும் போது கீழ்ப்படித்து கொண்டு போன. இன்னைக்கு ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பேசுகிறோம். விசுவாசிகளுடைய தகப்பன் என்று சொல்லுகிறோம். அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான் என்று சொல்லியிருக்கு. Was called a friend of God. But God the Father asking Abraham, ஒரு சன்ன பலியிடுன்னு கேட்டபோது how his heart would have been. I'm saying because there is a reason behind it to explain this verse. நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர். நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் 10 பிள்ளை இருந்தா 10 பிள்ளையில ஒரு பிள்ளையோட யாரும் கொடுக்க மாட்டாங்க. 10 பிள்ளையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு பிள்ளை இருந்தா கொடுப்பாங்களா? ஜீசஸ் இந்த பலியிடுகிற நேரம் வந்த போது அவனை தகன பலியிடுவதற்காய் கட்டி ஓங்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளை மேல கை போடாத அப்படின்ட்டு. அவனுக்கு தெரியாது இதெல்லாம் நடக்கும்னு. ஆனா வந்துருவோம்னு சொன்னான், வருவோம்னா வந்துட்டான். இப்போ அந்த பலிபீடத்துல எடுக்கப்பட்ட ஒரு பலிக்கு பதிலாக ஒரு பதில் ஆடு வைக்கப்படணும், ஒரு பலி வைக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது ஒரு ஆட்டுக்கடா புதர்ல சிக்குண்டு இருக்கிறதை கண்டான் என்று சொல்லி இருக்கிறது. இது எல்லாமே ஒரு நிழலாட்டம் about Jesus who is going to come as a only acceptable sacrifice for you and me. உங்களுக்காய் எனக்காய் ஒரு பலியாக வருவார் என்பதற்கு முன்னோட்டமாக நிழலாட்டமாய் சொல்லப்பட்டது. போய் அதை எடுத்து பலியிடுகிறான். யோசித்து பாருங்கள், கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் போது பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவை தவிர வேற யாரும் இல்லை. ஆபிரகாமுக்கு ஒரு பதில் ஆடு இருந்தது. ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக ஒரே பலியாக இயேசு தன்னையே கொடுத்தார்.
எத்தனை பேருக்கு இது புரியுது? நீ யோசிச்சு பாருங்க, வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? 78ஆம் ஆண்டிலிருந்து 81ஆம் ஆண்டு வேதாகம் கல்லூரியிலே நான் படித்துக் கொண்டிருக்கும் போது, the college has assigned me to do ministry in Whitefield. சாய்பாபா இருக்க அந்த ஏரியா பக்கத்தில் என்னை ஊழியம். முதல் ஆண்டு சென்றேன். 3 ஆண்டுகளும் அங்கே என்னை அழைத்தார். மிக ஏழை குடும்பம், எளிய குடும்பம். இன்னைக்கு ஒயிட்ஃபீல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. பூரா நான் நட சென்ற இடங்கள் எல்லாம், தெரு ஓரங்களில் நின்று கத்தி சுவிசேஷம் அறிவித்த இடமெல்லாம் 10 மாடி 12 மணி 14 மாடி கட்டடமாக இருக்கு. கண்டே பிடிக்க முடியல இடம். நான் எங்கே ஊழியம் செஞ்சேன்? அந்த ஏழை எளிய மக்களுக்கு நான் ஊழியம் செய்தேன். ஒரு நாளில் ஒரு சகோதரி வீட்டில் போய் I was doing ministry. அவங்களுக்கு போய் நான் ஜோம் பண்ணேன். கேரளைட் ஃபேமிலி, I still remember. ஸோ அந்த ஃபேமிலிகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது திடீரென்று பார்த்தேன், சோறு புறத்தில் ஒரு விரல் பதிந்திருந்ததை பார்த்தேன். அது மேலே ஒயிட் வால் பண்ணியிருந்தது பெட்ரூம். அதை பார்த்த உடனே நான் அதிர்ச்சி விட்டேன். சிஸ்டர் கேட்டேன், வாட் இஸ் திஸ்? அந்த லேடி ஸ்டார்ட் கிரைங். ஐ ஜஸ்ட் கம்ஃபர்டட். எனக்கு வயசு என்ன இருக்கும்? அழுகுறா. சிஸ்டர் அழாதீங்கன்னு சொல்லி அவரை தேற்றினேன். என்ன விஷயம் என்று அவங்க சொன்னாங்க, இந்த உங்கள் வீட்டுக்கு, என் வீட்டுக்கு உங்களை அடையாளம் பண்ண நான் கூட்டிகிட்டு வந்தேன் இல்லை, அந்த ரோட்டில் தான் ஒரு முறை என்னுடைய 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 மூத்த பையனை நான் கூட்டிக் கொண்டு நான் நடந்து போகும்போது ஒரு கார் விபத்தில் பையன். நான் கேட்டேன், வாட்ஸ் ஹேப்பனிங்? அந்த பையன் சின்ன பையனா இருக்கும்போது அப்பதான் பூசி இருந்தாங்க. அவன் அடிச்ச அடி அந்த பதிஞ்சிருந்தது. நினைவாய் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஓ மை ஜீசஸ். நான் கேட்டேன், உங்களுக்கு, நான் சின்ன பையன், எனக்கு என்ன தெரியும்? இல்லை, நாங்கள் ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணிக்கோம். ஓ மை லார்ட் ஜீசஸ். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. Go and get assistance from my doctors, family. அவங்களோட அட்வைஸ் படி நடங்க. இந்த பையனை என்ன மறக்க முடியல பாஸ்டர்னு அழுகுறான். அந்த தாய் தன் பிள்ளைய இழக்க கொடுத்துட்டு அதை நினைச்சு அழுனா, பிதாவாகிய தேவன் இயேசு சிலுவையில் தொங்கும் போது எவ்வளவு அழுதுருப்பார். ஒன்றானமை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாய் இருக்கிற இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். சார், அவர் இந்த உலகத்தில் அறிகிறது தான் நமக்கு பாக்கியம். நம்ம சர்ச்சுக்கு வர்றோம், பைபிள் படிக்கிறோம். நான் அந்த வசனம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? தம் சொந்த குமார் என்று பாருங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்டியானிட்டியில வந்துட்டா ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்க. கிறிஸ்டியானிட்டியில போனா ஓட்டாண்டியா போயிடுவாங்க. கிறிஸ்டியானிட்டியில போனா பிச்சை எடுத்துட்டு திரியக்கூடிய நிலைமைக்கு போயிடுவாங்க. எனக்கு ரூபியை கல்யாணம் பண்ணி கொடுத்த எங்க மாமனாரே ஒரு வார்த்தை சொன்னாராம். மிஷனாஸ்பத்திரி ட்ரெஸ்ஸராக இருந்தாங்க, டயசிஸ்ல இருந்தாங்க. இருந்து இருந்து போய் ஒரு பெரிய கொச்ச பாஸ்டருடைய பையனை கல்யாணம் பண்ண போற பாட்டாங்க. சிஎஸ்சியிலும் வீடு உண்டு, கார் உண்டு, இல்லைன்னா பைக் உண்டு, அலவன்ஸ் உண்டு. கஞ்சி குடிக்கிற கூட வழி இல்லாம திரிய போறேன்னு சொன்னாங்களாம். பின்னி பிறந்து ஒரு ஆண்டு தான் அவங்க உயிரோட இருந்தாங்க. ஆனா அல்லோ அவங்க அந்த அன்னைக்கு புரியல. நான் எப்பவுமே ஒரு பாடல் சொல்றேன், கிறிஸ்துவுக்காய் இழந்த எவரும், சத்தமா சொல்லுங்க பாப்போம், ஓய், கிறிஸ்துவுக்காய் இழந்த எவரும் ராஜ்யத்தின் மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் நஷ்டமடைவதில்லை. எம்எல் ஜெபசிங் தானே எழுதினாரு, கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ஒத்துக்கிறீங்களா? அண்ணே நினைப்பாங்க, ஏசாமிக்காக வந்துட்டா எல்லாம் தரித்திரம் ரோட்ல திரிவாங்கன்னு. யார் சொன்னது? அவன் செஞ்ச திமிருக்கும் பாவத்துக்கும் அலைவானே ஒழிய இயேசு ஏற்றுக்கொண்டாண்டவர். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க. விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, பண்டக சாலையில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை.
அவைகளை பிழைப்பூட்டுகிற ஆண்டவர் உங்களை பிழைப்பூட்டுவார். அல்லேலூயா. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், உடுத்து வைக்கிற ஆண்டவர் உங்களை உடுத்து வைப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்க. இது இயேசு சொன்னது நான் நம்புறேன். அல்லேலூயா. சரி, தப்பா சம்பாதிக்க சொல்லலை, தப்பா பணம் வரணும்னு நான் நினைக்கல. ஆனா ஆண்டவருக்காக உண்மையா இருந்தா உண்மையுள்ளவனை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவர் நம்மை போஷிப்பார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்காக இழந்தவங்க தரித்திரர் ஆயிருவாங்கன்னு அநேகர் சொல்லி இப்படி சொல்லி சொல்லி அநேகரை சர்ச்சுக்குள்ளே வரவிடாமாக்கிட்டாங்க. இந்த கூட்டத்தோட போனேன்னா அப்படியே ஒண்ணுமுனாம பிடிக்கிட்டு விட்டுருவாங்கடா சார், அப்படியே ஒரு மாதிரி பேசி உன்னைய எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு விட்டுருவான் சார். நான் சொன்னேன், இந்த சர்ச்சுக்கு வந்த பிறகுதான் எல்லாம் போட்டுக்கிட்டு பிடி கையாட்டுது. என்னடா ஆவியில நிரப்பிச்சோம்னா வளையல்களை காட்டுதுக்கலாம், இப்படியே ஆடுதா ஜிமிக்கி காட்டுதுக்கலாம். கிறிஸ்துவுக்காய் இழந்த எவரும் தரித்திரர் ஆனதில்லை ராஜ்யத்தில். அந்த பாட்டு எழுதினாரு, அவர் பிள்ளைகள் எங்க இருக்கு? நீங்க ரொம்ப இந்த மாதிரி பெரிய மிஷனரி ஊழியம் அதெல்லாம் ரைட்டு, நான் மதிக்கிறேன். அதெல்லாம் அது சொன்னவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் எங்களுக்கும் தெரியும். கைகளை ஒத்து கத்திர மகிமைப்படுத்தும். சரி, அதாவது எல்லாரையும் எல்லா காலத்திலையும் ஏமாற்ற முடியாது. சிலரை சில காலம் ஏமாத்தலாம், எல்லாரையும் எல்லா காலத்தையும் ஏமாற்ற முடியாது. கைகளை ஒத்து கத்திர மகிமைப்படும். குறை சொல்லல. அந்த பாட்டு எழுதினோடைய 3 பிள்ளைகள் எங்க தெரியுமா செட்டில்டு? ஸ்டேட்ஸ்ல. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. அண்ணே கரெக்டா தானே சொல்லிக்கீங்க, அண்ணே கரெக்டா சொல்லிக்கீங்கண்ணே. கிறிஸ்துவுக்காக இழந்தவர் தரித்திரர், ராஜ்யத்தின் மேன்மைக்காக கஷ்டப்பட்டோர். இந்த மாதிரி நிறைய பேர் இந்தியாவில் பேசி தர்றாங்க. ஒவ்வொருத்தருடைய பேக்ரவுண்டும் எல்லாருக்கும் தெரியும். சும்மா சர்ச்சை பாஸ்டர்ஸ் எல்லாம் உருட்டி பார்க்க கூடாது. கிறிஸ்தவ உலகம் கைகளை ஊற்றி கத்திர மகிமைப்படுத்துவோமா? சிலரை சில காலம் ஏமாத்தலாம், எல்லாரும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. கைகளை ஓயத்து கத்திர மகிமைப்படுத்துவோமா? எதுக்கு சொல்றேன்னு தெரியுமா? இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். சொந்த குமாரன்னு பாராம 1 மணி நேரம் முடிய போகுது. சொந்த குமாரன்னு பாராம நம்ம எல்லாருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவ. அந்த வசனத்தோட முடிஞ்சிருக்கா? அவரோடு கூட வாசிங்க. ஐயா என்னங்க வாசிக்க மாட்டேறீங்க? அவரோடு கூட, அதுக்குள்ளேயே பசிக்குது. அவரோடு கூட 15 இட்லி சாப்பிடு. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருக்குது. எப்படி ஆண்டவரோடு கூட எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். இந்த பகுதிக்குள்ள நான் ஸ்டெப் இன் பண்றதுக்கு டைம் ஆகும், முடிச்சிடறேன். ஒரு அருமையான ஒரு வசனம், ஆண்டவர் எனக்கு கிருபை வாய்ப்பு தருவார். ஆனால் இயேசு அறிகிறது. நான் எதுக்கு இயேசு எப்படி அறிஞ்சுக்கிடலாம், எதுக்கு சர்ச்சுக்குள்ள வர்றோன்ற இந்த சத்தியத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை தலைகீழாக மாறும். அல்லேலூயா. ஒரு செய்தியாக கர்த்தர் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறேன் என் உள்ளத்துக்குள்ள. அங்கங்க சில பாயிண்ட்ஸாக கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை படிங்க. நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல், ஏன் தேவனை அறியணும், இயேசுவை அறியணும். பிதாவை அறியணும், உடைய குமாரனாக இயேசுவை அறியணும். நமக்கு ஒரு வேற பாதி லைஃப், நித்திய ஜீவனை என்ன சொல்லுங்க? டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லைஃப். சே இட் அகைன், டிஃப்ரெண்ட், வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அதான் இன்னைக்கு இந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது அப்படி நம்ம நடக்கும். நடை உடை பாவனை எல்லாம் எல்லாரும் பார்த்து என்னடா அப்படின்வாங்க. ஆஹா, அதுதான் நித்திய ஜீவன். 1 யோவான்ல சொல்லியிருக்கிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவனே இல்லாதவன். அல்லேலூயா. இயேசு எனக்குள்ள இருந்தா என் லைஃபே வேற. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சொல்லி முடிக்கிறேன். ஒரு கிராமத்துல இருந்து ஒருத்தவங்க போனாங்களாம் நகை கடைக்கு. நாங்கள் சொன்னது தாங்க, ஒரு ஊழியக்காரர் சொன்னார். போனோன்னா அவங்க அழகழகான இதெல்லாம் கேட்டாங்களாம். இந்த என்னது சரப்பணியா நெக்லஸா, சரி அதெல்லாம் வாங்கினாங்களாம். ஒரு டப்பாவில், அழகான டப்பாவில், வெல்வெட் டப்பாவில் வச்சு கொடுத்துட்டாங்களாம். அவங்க ஒரே சந்தோஷம். அவங்களுக்கு அதை பார்க்குற கலந்த டப்பா பார்க்க தான் அழகு. இந்த மிட்டாய் கடையை பார்ப்பாங்கன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு இதை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். வச்சுருந்தாங்கன்னு சொல்லி அழகாக பேக்கில் வச்சு கொடுத்தாங்களாம், பில்லோட சேர்த்து கொடுத்தாங்க. உடனே இவங்க பார்த்து கேட்டாங்களாம், கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க பாவம், கிராமத்துலேருந்து வந்து கூட சொல்லலை, இப்போ அவங்ககிட்ட தான் இந்தியாவினுடைய சொத்தே இருக்குது, அது வேற. சரி, அப்போ இந்தியாவுடைய பொருளாதாரம் அங்கே தான் கிராமங்களில் தான் வாழ்கிறது. சரி, ஸோ பார்த்து ஒன்று கேட்டாங்களாம், ஐயா ஐயா என்னம்மா வேணும், எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன, எனக்கு ஒரு 2 டப்பா தருவீங்களா?
ஒரு 2 டப்பா தருவீங்க. அவருக்கு சிரிப்பும் தாங்க முடியல, அழுகையும் தாங்க முடியல. நீங்கள் விலையேற பெற்ற ஒரு பொருளை வைக்கிறதுக்கு அப்படி ஜிகுன்னு பண்ணி உன்னை கொடுத்த இதன் மேலே நீங்கள் வாங்கிட்டீங்களே, அதுக்கு நான் காசே கிடையாது. 10 டப்பா என்ன 20 டப்பாவோட எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் ஒரே ஒரு சந்தோஷம். கட்டி கொடுங்க சார், கட்டி கொடுங்க சார். ஒரு சத்தியம் புரியுதா? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காய் ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட நமக்கு என்னென்ன இந்த உலகத்தில் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், வேலை, குழந்தை பாக்கியம், என்னென்ன அசுகம், பலன், சந்தோஷம், எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு கூடவே கொடுப்பார். ஹல்லேலூயா. கூடவே கொடுப்பார். கொடுக்குற தெய்வம் வச்சுட்டு கொடுக்கறது போல எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுப்பார். நம்ம எல்லாத்தையும் போயிட்டு எனக்கு சோறு வேணும், சட்டை வேணும்னே கேட்குறோம். அதை விட்டுட்டு இயேசு நீர் எனக்கு வேணும்னு கேட்க. அவன் தேவனே நீர் எனக்கு வேணும். அம்மா அறியணும் ஆண்டவரை, உம்மை அறிஞ்சா எனக்கு போதும் ஆண்டவரை. ஆமென். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஜெபம் பண்ணி போனிப்போம் அந்த பாடல். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அப்படி கைகளை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி. இந்த சமூகத்தில் வர கிருபையளித்ததற்காக நன்றி. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவை அறிவது நித்திய ஜீவன் என்று சொன்னது போல ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, என்றென்றும் வாழும் வாழ்க்கை. அந்த வாழ்வை இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுக்குள் நீ தந்து அந்த வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை இந்த நித்திய வாழ்வின் அந்த வெளிச்சத்துக்குள் உங்களை நடத்தி முடிவிலே மகிமையிலே எங்களை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அப்படி தொடர்ந்து உம்மோடு கூட நீடூழி காலம் வாழ்வதற்கு ஒரு வாழ்வை நீர் தர இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களை தேடி வந்தீரே. நானோவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னீரே. ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யும் பொருட்டு அநேகருக்கு ஆண்டவரே தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் ஒரு ஜீவாதார பலியா இந்த உலகத்தில் தேடி வந்தீரே. அந்த ஆண்டவரை எங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும், நம்ம அறியணும். அதுக்காக உங்களுடைய பைபிளை, உங்களுடைய வார்த்தையை தினந்தோறும் அதிக மணி நேரம் ஒதுக்கி அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் அதை வாசிக்கணும். நீர் எங்களோட பேசும், எங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும், எங்களை என்றென்றும் உம்மோடு கூட இருக்க செய்யும். இந்த பாக்கியத்தை இந்த இடத்தில் வந்திருக்கிற கேட்ட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். துதிக்கன மகிமை மக்கு இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். வெற்றியுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, செய்த சகல உபகாரங்களையும் மறுவாய். ஆமென். இப்படி உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வருகை பெரிய இருப்பதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.